உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க அது பாஜக கூட இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு வராங்களா? அது முத்தரசன் ஒத்துக்கிட்டாரா? இது எப்படிங்க நடந்துச்சு? அண்மையில் கூட பேட்டி கொடுக்கும்போது அதிமுக எடப்பாடி அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர், அவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணவர், அதனால் அதிமுக கூட கூட்டணியே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் எப்படி பாஜகவோட கூட்டணிக்கு வருவார்? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இது எப்படி நடந்தது? இது எப்படி ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? இது என்னன்றதை பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தது நான் தான். முதலாக நான் முன்னெடுப்பேன். அது எல்லாரும் தயங்குவாங்க. இதனால் ஏதாவது சிக்கல் வருமா, என்ன பண்ணுறது, இது ரிஸ்க் எடுக்கலாமா, இது பண்ண வேணாமா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக அது கொண்டு வர்றதுக்கு எல்லா விஷயத்தையும் முன்னெடுப்பேன். அப்படி தான் பல்வேறு விஷயங்கள் நான் முன்னெடுத்து தான் நிறைய விஷயங்கள் கட்சிக்குள்ளே பல்வேறு பிரிவுகள் உருவாக்கி கட்சிக்குள்ளே நிறைய பேர் உள்ளே கொண்டு வர்றது. பல விமர்சனங்கள் இருக்கலாம் அதில், ஆனாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கட்சியை வளர்த்து கொண்டு வந்துட்டோம். இப்போ அண்ணாமலை பீரியட் ஒவ்வொரு காலத்துலேயும் அது கொண்டு இப்போ அண்ணாமலை பீரியடில் பெரிய அளவில் கட்சியில் நிறைய ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பேசு பொருள் ஆக்கியிருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழிசை காலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் எல்முருகன் காலமும் சரி, அண்ணாமலை காலமும் சரி, எல்லாத்தையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்கை இந்தியா முழுவதும் நம்ம உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அவர் மிகப்பெரிய ஒரு பிரதமராக போர்ட்ரேட் பண்ணியாச்சு. கலியுக பிதாமகர் அப்படின்ற அடையாளத்தை நான் தான் கொடுத்தேன் அவருக்கு. ஸோ இது மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்துருச்சு அழகாக. அது யாராலும் மாற்ற முடியல. அந்த பெயருக்கு, அந்த பட்டத்துக்குரியவர், அவர் தான் ஆப்டானது மோடி அவர்கள்லாம், வேறு யாருக்கும் அது பொருந்தாது. ஓகேவா? இப்போது நம்ம ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணி சேர்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நம்ம பாஜக பல்வேறு கட்சிகளோட கூட்டணி இருந்தாலும், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விலகி நிற்கிறாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு மதவாத கட்சின்னு ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்கு திமுக. அது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு நம்ம வேலை செஞ்சோம். அதனால தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னாங்க, அதை மாற்றிட்டோம். அப்புறம் பிசி கேட்டகரி மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னால் அதையும் மாற்றியாச்சு. பிராமண கட்சின்னு சொன்னால் அதையும் உடைச்சாச்சு. எல்லா விஷயமும் நம்ம மாற்றி நம்ம எல்லாருக்குமானதாக சொன்னோம். இஸ்லாமியருக்கு எதிரான கட்சின்னு சொன்னால் அதையும் நம்ம மாற்றிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இஸ்லாமியர்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி தான் இந்த கூட்டணி ஆட்சியில் நம்ம கொண்டு வரோம். அதுதான் ஜவஹர்லால் அவர்கள் நம்ம கட்சியில் அவருக்கு அமைச்சரவை கொடுக்குறோம். சிறுபான்மை நல அமைச்சர் அந்த பதவி அவருக்கு கொடுக்க போகிறோம். இதில் நம்ம தொழிலாளர் நலத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம தமிழக அமைச்சரவையில், அந்த அமைச்சரவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நம்ம ஒதுக்கியிருக்கோம். மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்கள் அவர் எம்எல்ஏவாக நின்னார்னா அவர் வெற்றி பெற்றால் அவர் அமைச்சராவார். இல்லைனா அந்த கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அவருக்கு அமைச்சரவை கண்டிப்பாக கொடுக்கப்படும். அவங்க சீட்டு எத்தனை சீட்டுன்றதுனா அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கலாம். அதெல்லாம் பரிசீலனை பண்ணி அது அடுத்த கட்டமாக நான் யாருக்கு எத்தனை சீட்டுன்றதெல்லாம் நான் ஒதுக்கி மோடி அவர்கள்கிட்ட அதை கொடுத்து அதையும் நான் ஒப்புதல் வாங்கிடுவேன். பிரச்சனையே கிடையாது. அண்மையில் நான் என்னுடைய 2 பிஏக்கள், ஒருத்தர் மரியாதைக்குரிய ராஜதுரை அவர்கள், இன்னொருத்தர் மரியாதைக்குரிய ஜோஷுவா சாலமன், இந்த 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. நேரடியாக போயிட்டு கூட்டணி சம்மந்தமான அந்த ஒப்புதலுக்காக ஒரு கடிதம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த ப்ரொபோசல் பார்த்து மரியாதைக்குரிய ராஜசேகர் நினைக்கிறாங்க கட்சியில், நம்ம கமலாலயம் பின்னாடி ஆஃபீஸ் இருக்கும்ல, இந்திய கம்யூனிஸ்ட் ஆஃபீஸு, அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் 2மே இருக்கு இல்லையா, அங்கே சிபிஐ கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ என்னங்க நீங்கள் மாற்று சக்தி நான் அனுப்பிச்சிட்ருக்கோம், டெல்லியில் நாங்கள் சண்டை போடுறோம் பிஜேபி கூட, இங்கே கூட்டணி வரீங்களே, இது வரைக்கும் இத்தனை வருஷமாக கமலாலயம் பின்னாடி இந்த ஆஃபீஸ் இருக்குது, இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது. முதல் முறையாக பிஜேபி கிங் மேக்கர் செந்தில் சாருடைய பேரை சொல்லிக்கிட்டு பிஜேபியிலேருந்து நீங்கள் பிஏன்னு வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சர்ப்ரைசிங்காக இருக்குது, இது எப்படி நடக்கும், இது நடக்க முடியுமா, இது நாங்கள் முடிவு பண்ண முடியாது, டெல்லி மேலிடமே எங்களுக்கு முடிவு பண்ணோம், எங்களுக்கு தலைமை இருக்காங்க, டி ராஜா சார் தான் தலைவராக இருக்காங்க, ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை நாங்கள் பேசி ஓகே நீங்கள் கேட்டு சொல்லிவிடுங்க, நாங்கள் மேலிடத்தில் சொல்லி நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறோம், நாங்கள் எல்லா இதுவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கல. ஓகேவா? அந்த விஷயத்தில் அவங்க இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு மறுபடியும் நான் கடிதம் கொடுத்துருந்தேன், போஸ்டரில் அனுப்பியிருந்தேன். அவங்க இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பாஜகவோட கூட்டணியே வரல அப்படின்னு எந்த மறுப்பு கடிதமும் அனுப்பலை. ஸோ இன்றைக்கி அதிமுக கூட்டணி இல்லைன்னு தான் அவர் மரியாதைக்குரிய முத்தரசு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத அவர் ஃபைனலைஸ் பண்ணலை. அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி தேவை, அவங்க ஆட்சி பங்கீடு கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். இப்போ என்னென்னா அவங்களுக்கு சிக்கல் என்னென்னா, அது எப்படி கூட்டணி வைக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்போது அதுக்கான லாஜிக்லாம் சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒப்புதல் கொடுக்குற மாதிரி டெல்லியில் நான் பேசிடுவேன். மரியாதைக்குரிய டி ராஜா ஜெனரல் செக்ரட்டரி அவர்கிட்ட நான் பேசி மோடி அவர்கள் மூலமாக அதை பேச சொல்லி அது என்ன ரீசன் சொன்னால் அவர் ஒத்துப்பார். அவர் ஒத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய டெல்லி தலைமையகம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய டெல்லி தலைமையகம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க அதை மாற்றி பேச முடியாதுன்னா அவங்களுடைய தலைமைக்கே அவங்க கட்டுப்பாடு நடப்பாங்க. அதனால் அது என்ன சொல்லணுன்றது எனக்கு தெரியும். நான் பேசி முடித்து அதை ஓகே பண்ணிவிடுவேன். ஸோ விரைவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜகவோட கூட்டணிக்கு வராங்க. அவங்களுக்கு தொழில்துறை அமைச்சரை அது வந்து நம்ம ஒதுக்குறோம். அதில் வந்து எத்தனை சீட்டுன்றதெல்லாம் வந்து நான் அப்புறமா அடுத்த கட்டமாக நான் அனுப்புவேன். ஓகேவா? இப்போ முதல் கட்டமாக அனுப்பியிருக்கோம். அதெல்லாம் ஓகே பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒப்புதல் வந்து இவங்க கொடுக்கணும். அதற்காக மறுபடியும் நான் மோடி அவர்கிட்ட கடிதம் எழுதி பண்ண போகிறோம். இதில் கூடுதலாக காங்கிரஸ் கட்சியும் பாஜகவோட கூட்டணிக்கு வருது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் நினைப்பாங்க காங்கிரஸ் எப்படிங்க எதிர்கட்சி ஆச்சு, பயங்கரமாக பிஜேபி காங்கிரஸ் தானங்க டெல்லி சண்டை, இந்தியா முழுவதும் அதாங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அண்ணா வந்து அவர் தான் எம்எல்ஏ நிற்க போகிறாரு. அவருக்கு ஒரு சீட்டு, அவங்க கட்சிக்கு பல சீட்டுகள் திமுகவை விட நம்ம அதிகமாக சீட்டு கொடுக்க போகிறோம். அதில் தமிழ்நாட்டில் வந்து அமைச்சரில் அவருக்கு என்ன அமைச்சர் கொடுக்க போகிறோன்னு பற்றி தனியாக நான் வீடியோ போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க. இப்போதைக்கு தொழில்துறை அமைச்சகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து கூட்டணிக்கு வரப்போகிறாங்கன்றது கண்டிப்பான ஒரு விஷயம். இதில் நான் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நேரில் போனது வந்தது கடிதம் கொடுத்தது எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது. மோடி அவர்களும் நான் பரிந்துரை கடிதமாக நான் கொடுத்துட்டேன். மோடி அவர்கள் மேலத்தில் பேசி இங்கே சொல்லிட்டாங்கன்னா ஒப்புதல் கிடச்சிரும். பிரச்சனையே இல்லை. இந்த செந்தில்குமார் எல்லாத்தையும் நான் முன்னெடுப்பேன். இது வந்து நான் கட்சிக்காக நான் தன்னிச்சையாக வேலை செய்வேன். நான் யாரையும் நான் வந்து ஒப்புதல் இது என்ன சொல்கிறது இவங்ககிட்ட இதை கேட்கணும் அதை கேட்கணும் கிடையாது. கட்சி வேலையை நான் பாட்டு செய்வேன். எல்லாரையும் கட்சியில் நான் உறுப்பினராக சேர்ப்பேன். எல்லாரையும் கூட்டணி சேர்ப்பேன். அது மோடி அவர்களுக்கு என்னுடைய செயல்பாடு என்னுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாமே தெரியும். அதனால் மோடி அவர்கள் ஒப்புதல் கொடுத்தா போதும். நடுவில் யாரும் மணி ஆட்ட தேவையில்லை.